என் அன்பு பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்தவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அப்பன் யார் என்று உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அல்லவா? இனியும் உனக்கு நிரூபித்து காட்டவில்லை என்றால் என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மனவேதனையில் இருந்து விடுவாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அப்பனே நினக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றார்களே, நீயும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே. இன்றாவது எனக்கு ஒரு தீர்வினை கொடுப்பாயா? என்னை காயப்படுத்தியவர்களுக்கு என்றாவது ஒரு கஷ்டம் கொடுத்திருப்பாயா? சரியான தண்டனை கொடுத்திருப்பாயா? அதன் பிறகாவது என்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்துவாயா என்று பிள்ளையே நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? நீ வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உன் பார்வையில் இருக்கின்ற அர்த்தத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். கெடுதலை செய்கின்றார்களே, அவர்களே அங்கு நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா? எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நல்லபடியாக வாழ தவித்து நிற்கிறேன். என் வாழ்க்கையில் என்னதான் செய்து விடலாம் என்று நீ நினைக்கின்றாய் அப்பனே என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை பற்றியதாகத்தான் இருக்கிறது. அதிலும் உன்னுடைய அக்கறை முதன்மையாகத்தான் இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் உன் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதுமே உன்னோடு உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை பேசும் பொழுது நான் நெருங்கி வந்து உனக்கான கஷ்டங்களை தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் நீ ஏமாந்து போய் இருக்கின்றாய் அல்லவா? எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பியதுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்கு நீ இந்த மனிதர்களை சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் பாதி அளவு காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்க மாட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போலதான் எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, யாரெல்லாம் உனக்கு சோதனைகள் கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்களோ அவர்களின் நிலைமை என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். என் தங்கமே, அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிந்துவிடும். நான் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் தரமான பல சம்பவங்களையும் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா? நாம் என்ன செய்தாலும் இங்கே யார் கேட்கப் போகின்றார்கள்? நாம் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டு நமக்கென்னவென்று இருந்து விடலாம் என்று சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் நீ இந்த கருப்பனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் உணரவில்லை. என் பிள்ளையே, ஒருவேளை அவர்கள் தெரிந்தும் தான் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களில் இருந்து அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் மீண்டு வந்து விட முடியாது. இனி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்படும். மற்றவர்களுக்கு காயங்களை கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். என்னாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் நம் வாழ்க்கை என்னவாக முடியும் என்பதை அவர்கள் தானே இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்குவார்கள்.
என் அன்பு பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து மீண்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கி சமாளித்து மேலே எழுந்து வந்திருக்கிறாய். என் தங்கமே, நீ படும் இந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கூட நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் படும் கஷ்டமெல்லாம் நீ பார்க்கத்தான் போகிறாய். நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றாய். ஆனால் உன்னிடத்திலே இருந்து அவர்கள் உதவிகளை பெற்றுவிட்டு சிறு துளி அளவு கூட உன்னை மதிக்கவில்லை. அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க தயாராகவும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்கள் கஷ்டப்பட்டால் என்ன, அதை பற்றிய கவலை நமக்கு என்ன வேண்டியது இருக்கிறது? அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. என் அன்பு குழந்தையே, இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்றாக இருக்கவே முடியாது. இப்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களுக்கு தண்டனையை தக்க நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பெரியதாகத்தான் இருக்கும். பல மடங்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து சாதித்து காட்ட வேண்டும். அவர்கள் எண்ணங்களை தவிடுபொடியாக்கி விட வேண்டும். என் பிள்ளையே, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ஒரு நாளும் ஈவு இரக்கங்கள் காட்டக்கூடாது. பரவாயில்லை, பாவம், விட்டு விடலாம் என்று யார் சொன்னாலும் பரவாயில்லை. என் தங்கமே, நீ மட்டும் உன் வாயிலிருந்த அந்த வார்த்தைகளை உதிர்த்து விடாதே. அவர்களை மன்னித்து விடக்கூடாது. இதுபோன்று மன்னித்து விடக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யாரை பற்றியும் கவலை இல்லாமல் அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்று நாம் இப்படியே விட்டு விடுவோமானால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள். அப்படியே யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்களை மன்னிப்பதற்கு நீ துணிந்து விடாதே. அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நீதியாகும். என் அன்பு பிள்ளையே, அதனால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மன்னித்து மறந்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒரு நாளும் தயாராகி விடாதே. அப்படி நீ செய்துவிட்டால் உன் அப்பன் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை அவர்கள்தான் உணர வேண்டுமே தவிர நாம் மன்னிப்பதால் அவர்கள் ஒருபோதும் திருந்துவது கிடையாது. இந்த தண்டனையின் மூலம்தான் நாம் இனி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையாகவே மனம் திரும்பி வந்து விடுவார்கள். உண்மையாகவே மனம் திருந்தி வந்து விட்டார்கள் என்றால் இந்த கருப்பண்ணசாமி அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பினை கொடுக்கக்கூடியவன்தான். மன்னிப்பில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, அவர்களுடைய மன்னிப்பில் உண்மை இல்லை என்றால் என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மீண்டும் ஒரு தவறை செய்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனால் நீ மீண்டும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது. அவர்கள் மன்னிப்பினை கேட்டாலும் கூட நீ அவர்களை மன்னித்து விட்டு இது போன்ற மனிதர்களிடமிருந்து சற்று நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கெடுக்கலாம் என்று நினைக்கின்ற இந்த கேடு கெட்ட மனிதர்கள் மத்தியில் என் குழந்தையே, நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை நீ உணர்த்தி காட்ட வேண்டும். இந்த அப்பன் கருப்பண்ணசாமியின் பிள்ளையாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். என் பிள்ளையே, நீ உறக்கச் சொல்ல வேண்டும், நான் கருப்பனின் பிள்ளைதான் என்று.
இனிமேலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் எதுவும் செய்து விடாதபடி அடுத்தவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் நான் இருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கியிருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் இனி அவர்கள்தான் பொறுப்பாவார்கள். அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் மட்டுமே பொறுப்பாகப் போகிறார்கள். இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நினைத்ததை செய்து கொண்டே இருந்தால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். அன்பு பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்திலே ஒரு அவசர செய்தியை ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, அப்படி என்ன நான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் அப்பன் நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை சொல்லிவிடுகிறேன். என் செல்ல குழந்தையே, இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் தான் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் விட்டார். என் செல்ல பிள்ளையே, நீயும் வெள்ளந்தியைப் போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகிற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது அதிலே சிக்கிக் கொண்டு விட்டாய். எப்பொழுதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது. இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒருபோதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது. அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும், அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கிறது. நீ யாருக்கும் எந்த தீங்கனையும் நினைத்தது கிடையாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கிறது. அந்த பெயரைத்தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும், உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்திவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள். இப்பொழுது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து
இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்திருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள். அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்பொழுதுதான் உனக்கு தெரிய வருகிறது அல்லவா? அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கப் போகிறது. ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக தூண்டி விடுவது, உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா? அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலக்கி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள். என் தங்கமே, என் குழந்தைக்கு இதுக்கெல்லாம் வருத்தம் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது. எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறுகளே இல்லாத மனிதன் இங்கே யாரும் கிடையாது என்பதை, அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதி வலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தி நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம். உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. என் தங்கமே, நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைகள்தான் என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகிறார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை போலவே இப்பொழுது செய்தும் விட்டார்கள். அதனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேற்றி விட்டது என்று அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா? இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது. இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடை தெரியப்பட்டு அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது. இந்த கருப்பண்ணசாமி அவ்வளவு சுலபமாக இவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறான். உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதினில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதை போல பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கிறது. அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அன்பு பிள்ளையே, இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு
காரணம் இல்லாமல் இல்லை. இவர்கள் எந்த எல்லை வரைதான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்பொழுது வேடிக்கை பார்த்தது. அவர்களுடைய நாடகமானது இப்பொழுது முடிந்து விட்டதல்லவா? இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்கி போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் பிள்ளையே, நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம், இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உன்னிடத்திலே தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான். நீ எதற்காக வருத்தம் கொள்கிறாய்? இந்த அப்பனினுடைய செல்ல குழந்தை நீ அல்லவா? நீ எத்தனை தவறுகள் செய்தாலும், தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும், உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த கருப்பண்ணசாமி உன்னுடனே இருக்கிறேன். அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். நீயாக உன் மனதறிய எந்த ஒரு தீய செயல்களையும் இது நாள் வரையில் செய்தது கிடையாது. அதனால் என் அன்பு குழந்தையே, நீ ஒருபோதும் மனம் கலங்காதே. தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது. உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இப்பொழுதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா? இவர்களெல்லாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் அப்பன் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களோ அவர்களை எல்லாம் உன் மனதில் நீ நினைவுபடுத்திக்கொள். நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதை போலவே அவர்களுக்கும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் என் அன்பு பிள்ளையே, எதற்காகவும் வேதனைப்படாமல், எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல், உன்னோடு இந்த அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக நீ கடந்து செல்ல வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம். அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என் அருகில் வந்து நிற்பாய். நீ என்னை காண்பாய். நீ என்னிடத்திலே உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டால், என் அருகில் வந்தாலும் சரி, நீ வரவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வாதமானது என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அது மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, சூழ்ச்சிகள் நடத்தி வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போகவில்லை என்பதை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவர்களிடம் விலைபேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில், என் அன்பு பிள்ளையே, நீ என் மீது ஆத்மார்த்தமான அன்பினை கொண்டிருக்கிறாய். இத்தனை நாட்களும் என்னிடத்திலே நீ நன்றியுணர்வோடு இருக்கிறாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா? உன்னுடைய அன்பினை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய். எப்பொழுது உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியுடன் இந்த அப்பனிடத்திலே நீ உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சோதனைகள் வரலாம். ஆனால் நீ உறுதியாக வீழ்ந்து விட மாட்டாய். ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதைப் போல தோன்றினாலும் அதுவெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் என்றுமே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் வாசம் செய்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வங்கள் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கு உன்னை ஆசிர்வதிக்க இந்த கருப்பண்ணசாமி உனக்காக நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும்
நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் கண் முன்னாலே நடக்கும் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தது எல்லாம் இனி எல்லாம் நல்லபடியாக விரைவிலே மாறும். என் தங்கமே, உன்னோடு உன் வாழ்க்கையில் விளையாடியவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். இப்பொழுது நீ இடையில் வந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து நிச்சயமாக கேட்கத்தான் போகிறாய். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் முன்பு நீ ஒரு நிமிடம் யோசித்து விட்டு அதன் பிறகு இந்த அப்பனிடத்திலே வந்து பேச வேண்டும். இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்காமல் உன் அப்பன் உனக்கு பாதுகாவலாக இருந்து துரோகிகளிடம் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கானதுதான். நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம்
நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.